ஆண்டவரே கர்த்தாவே, வேத வசனம் சொல்லுகிறது, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாது என்று சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களுடைய பிடிவாதத்தினாலே கர்த்தாவே எங்களுடைய குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, அண்ணனுடைய பிடிவாதத்தினாலே தம்பியுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் இறங்குவீராக, ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து காணப்படுவதற்கு காரணம் பிடிவாதம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆண்டவரே, அன்பே பிரதானம். கர்த்தாவே, இதை உணர்ந்து கொண்டவர்களாக அநேக குடும்பங்கள் திருந்தி வாழ, திருத்தப்பட்டு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக கர்த்தர் வாழ வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளின் கூட ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை தேவன் உங்களுக்கு தரும்படியாக பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆசகேலும் அடங்கா முயலும், ஆசகேலும் அடங்கா முயலும். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20 22 வரை. அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலதுபுறத்திற்காயிலும் இடது பக்கத்திற்காயிலும் விலகி வாலிபன் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்றான். ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடினால் அப்னேர் அவனை ஈட்டின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கே தானே விழுந்து செத்தான். ஆசைகள் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்களெல்லாம் தரித்து நின்றார்கள். ஆசைகளும் அடங்கா முயலும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு சம்பவங்கள் ஆதி காலத்திலே நடந்திருக்கிறது. அப்னேர் என்பது வருகிறார். அவர் காலையிலே ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக தொடங்கின விளையாட்டானது அது ஒரு மாதிரி போய் கடைசியில் ஒரு காரியத்துக்கு வந்து விட்டது. இந்த யோவாப்புடைய தம்பி தான் ஆசைகள் என்பவர். இந்த யோவாப்பை நன்றாக தெரியும், அந்த குடும்பத்தை நன்றாக தெரியும். அவர்கள் தாவீதுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஆகவே இப்பொழுது ஆசைகள் அப்னேரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் வாலிபனாக இருக்கிறான். இந்த அப்னேர் ஓரளவு கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆழ்ந்த இராணுவ பயிற்சியாளராகவும் காணப்படுகிறார். ஆகவே அந்த ஆசைகளை அப்னேரால் வீழ்த்த முடியும். ஆகவே அவனுக்கு தருணம் கொடுக்கிறார். தம்பி, வேண்டாம் தம்பி, போயிரு தம்பி. 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி சொல்கிறார். ஆனாலும் இந்த ஆசைகள் விடாமல், இல்லை நான் விடமாட்டேங்கிறான். இவனுக்கு அவனுடைய அழகு அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஓடுனா அப்படி இந்த மான்களுக்கு ஈக்குவலாக ஓடுவானா. இப்பேற்பட்டவனை என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி பார்க்குறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. பிடிவாதம், குடும்பத்திலே பிடிவாதம். நான் ஒன்றும் குறைஞ்சல்ல, அவன்கிட்ட போய் பேச மாட்டேன், என் தம்பிக்கிட்ட நான் பேச மாட்டேன், என் அக்கா கிட்ட பேச மாட்டேன். பிடிவாதத்தில் நில்லாத ஒரே ஒரு வாழ்க்கை. நீ தாழ்ந்து போடாமல் ஒன்றுமே தப்பு இல்லை. உங்ககிட்ட பணம் இருக்குதுங்கிறதுக்காக நீ தாழ்ந்து போ, நீ பிடிவாதத்தில் நில்லாத. இங்கே ஆசைகள்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா அப்னேர். ஆனால் அவன் எடுத்த காயலுக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் வாங்கல. அதே மாதிரி அது ஒரு முயல் ஒரு பிடிவாதத்திலே இந்த ஆசைகள் நின்று போனான். என்ன ஆயிடுச்சு? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீண்ட நாள் வாழ வேண்டிய இந்த ஆசைகள் குறைந்த வயசுல, வாலிப வயசுல அழகுள்ள ஒரு வாலிபன் எப்படிலாமோ இருந்திருக்கோம். அங்கே அவருடைய அண்ணன் தம்பிலாம் சிறப்பாக இருக்கிறார். யோவாப் இருக்கிறாரு, அபிசாய் இருக்கிறாரு. ஆனால் ஆசைகள் தன்னுடைய பிடிவாதத்தினாலே வாழ்க்கையை, அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை இழக்க வேண்டியதாயிற்று. இன்றைக்கும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க என்றால், நான் இந்த தொழிலில் தான் இருப்பேன், அதில் தான் இருப்பேன், இதுதான் எங்கள் அப்பா எனக்கு காட்டி கொடுத்ததே இல்லை. தொழிலை மாற்றிக்கொள், பிடிவாதத்தில் நில்லாத, பிடிவாதத்தில் இருந்து கொண்டே இருக்காத. இந்த இடத்த நான் விடமாட்டேன். அந்த என்ன வருது, சரி விட்டுட்டு போ, அவ்வளோதானே. என் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. நாளைக்கு ஆண்டவர் உனக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை இப்போ நான் கொண்டு வர்றேன். ஒரு இடத்துல ரொம்ப ஒரு பணக்காரர் என்ன செஞ்சாருன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்கள் ஊர் பக்கத்தில் நடந்தது. ஒரு ஏழையினுடைய வீட்டை ரொம்ப கம்மி விலை தான் கேட்டார். ஆனால் இவங்களால் அதை போராட முடியல. இவங்களுக்கு வறுமை, விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 20 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த பணக்காரன் டவுன் ஆகிட்டான். அந்த இடத்தையும் இவர் திரும்ப விலை கொடுத்து விற்ற இடத்தையும் வாங்கினார், அந்த பணக்காரன் இடத்தையும் வாங்கிட்டாருயா. அதுதான் விட்டு கொடு. ஆசைகள் விட்டு கொடுத்துருந்தானா அவன் அடங்காத முயல் மாதிரி
முயல் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அடங்காத குதிரையாகிட்டான். குதிரை மேலே தான் ஏறி போனான். அந்த குதிரை வேணை அடங்காமல் போயிட்டான். கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தானா விலகிப்போன்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்ல கேட்கல. இன்றைக்கும் தேவன் உன்னை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய பாவத்தில் நீ பிடிவாதமாக இருக்காத, உன் சிற்றின்பத்தில் நீ பிடிவாதமாக இருக்காத, உன் குடியில் நீ பிடிவாதமாக இருக்காத, உன் மனைவி பிள்ளைகளை பாரு. தேவனுடைய எச்சரிப்பு உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீ திருந்து, உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆசைகளை மாதிரி பிடிவாதமாக இராத, கெட்ட காரியத்தில் உறுதியாய் நில்லாத, நன்மை செய்ய விரைந்தோடு. கெட்ட காரியத்தில் நீ ஏன் துணை போய் கொண்டிருக்கிறாய்? வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது அழிந்து போவதற்கு ஏதுவாக உன்னுடைய காரியங்களை நடப்பிக்காத. ஆசைகள் வாழ வேண்டிய ஒரு மனிதன். அப்னேர் மேலே தவறே இல்லை. அவன் எவ்வளவோ எச்சரித்தாலும் அவன் தான் வந்து விழுந்தான். கர்த்தருக்கு பிரியமானவனே, உன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக்கொள். இந்த வாழ்க்கையை நீ இழந்து போக வேண்டும். கர்த்தர் இருக்கிறார். அவன் எடுத்துட்டு போட்டு, கர்த்தரை நான் உன்னை ஆசீர்வதித்தால் திரும்ப உனக்கு கிடைக்கும். 10 மடங்கு நீ சாமர்த்தியம் உள்ளவனாக வருவாய். 10 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக வருவாய். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆசைகள் அடங்காத முயலாக மாறி போகலாம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த இடத்தை விட்டு நவுண்டு இருந்தாலும் ஆண்டவரே அவன் வாழ்ந்திருக்கலாம் கர்த்தாவே. அதே மாதிரி நாங்களும் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடாது ஆண்டவரே. உண்மை பற்றி அறிந்த நாங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது கர்த்தாவே. மற்றவர்கள் எழும்பி வந்தாலும் கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தாவே நீங்கள் அதை பாருங்க என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே நாங்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது கர்த்தாவே நீர் காய்களை நகர்த்துவீர் கர்த்தாவே. ஆண்டவரே மிருதகாய் அமைதியாக உம்முடைய சமூகத்தில் இருந்தார் கர்த்தாவே. நீர் காய்களை நகர்த்தினீர் கர்த்தாவே. அதே மாதிரி ஆண்டவரே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக என்று சொல்லப்பட்டிருக்கின்றவரே உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. ஆசைகள் மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் பறி கொடுத்து விடாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்திகளை கொடுப்பீராக. இரக்கங்களை பாராட்டுவீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.